வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் செர்பியா தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, செர்பியாவுக்குள்ளார கம்பெனி வேலைக்கு வரலாமா வேண்டாமா, அப்படியே வந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ஹெல்ப்பராக நம்ம வரும்போது வாரத்துக்கு எத்தனை நாள் வேலை இருக்கும், ஓவர் டைம் கிடைக்குமா, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ஹவர்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஹெல்ப்பராக நீங்கள் உள்ளே வரீங்கன்னா, நீங்கள் ஹெல்ப்பராக உள்ளே வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆப்ரேட்டராக உள்ளே வந்தாலும் சரி, ஒர்க் ஹவர்ஸ் காமனாக தான் இங்கே இருக்கும். 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் ஹவர்ஸ் இருக்கும். வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் வேலை. திங்கள் டு வெள்ளி மட்டும் தான் வேலை இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து ஓவர் டைமில் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓவர் டைமில் எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றது உங்கள் அக்ரிமெண்ட்லேயே டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டே வந்துடுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு சூஸ் பண்ணி நீங்கள் வரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நிறைய கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹெல்ப்பராக வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆப்ரேட்டராக வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு ஆப்ரேட்டராக நீங்கள் வேலை பார்த்தாலும் நீங்கள் சுற்றி உள்ள இடம் எல்லாத்தையுமே வந்து கூட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நல்லா பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதை என்னடா இவங்க கூட்ட சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர் இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பெரிய ஓனராக இருந்தாலும் அந்த இடத்த வந்து அவரே வந்து சுத்தம் பண்ணுவார். அந்த மாதிரியான கல்ச்சர் தான் இந்த நாடு. அதனால் வந்து நம்ம கூட்டுறதுக்கெலாம் தயங்காமல் வந்துடணும். ஏன்னா எல்லா வேலையுமே பார்த்துருக்கேன், எல்லா அனுபவம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியல் வேலைக்குள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் மிச்ச துறையை வந்து சூஸ் பண்ணி வர்றது ரொம்ப நல்லது. அப்படியே நான் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் தான் வருவேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கஷ்டங்கள்லாம் சில தாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தாங்குற வரைக்கும் நீங்கள் இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு டிஆர்சி கார்டு அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த டிஆர்சி கார்டு அப்ளை பண்ணி 3 மாதத்தில் உங்கள் கைக்கு கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஜாப் வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் வேறு சைடு மூவ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுக்குள்ளார வந்து சீக்கிரம் உள்ளே வந்துடலாம். வேறு ஃபீல்டுன்றது போது கொஞ்சம் டிலே ஆகும், அதோட டிமாண்டை பொறுத்து டிலே ஆகும். அதனால் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் மூவ் பண்ணி வரலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி யூரோப் பற்றியான அப்டேட்டும் செர்பியா பற்றியான அப்டேட்டும் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் என்னோடய சேனலில். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் மக்களே.